Hello all, welcome to yet another interesting travel vlog. நீங்க ஒரு நேச்சர் லவரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்ல தான் பிக்னிக்கு பிளான் பண்ணுவீங்க. நல்ல நேச்சரோட பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸோட சீனிக்கான ஒரு போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், த்ரில்லிங்கான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், பிக்னிக் பண்ண காமான ஆம்பியன்ஸ்னு இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா வைசாக்ல இருக்கிற இந்த ஒரு ஸ்பாட்டை நீங்க தாராளமா சூஸ் பண்ணலாம். அந்த ஸ்பாட்டை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் என்னுடைய இந்த vlogல நீங்க பார்க்க போறீங்க. நெக்ஸ்ட் ட்ரிப் வைசாக்னு பிளான் பண்றவங்க இந்த வீடியோவை கண்டிப்பா சேவ் பண்ணி ஷேரும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? வைசாகோட அழகே பறந்து விரிஞ்ச இந்த கடற்கரைகளும் அழகான இந்த மலை தொடரும் தான். அதுல ஒரு மலைப்பகுதி தான் இந்த கம்பளக்கொண்டா. இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோட நடுவுல பாத்தீங்கன்னா சென்னை கொல்கத்தா ஹைவே போகும். இதோட ஒரு சைடு ட்ரெக்கிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய இந்த ஈகோ பார்க், இதோட இன்னொரு சைடு வேர்ல்ட் ஃபேமஸ் இந்திரா காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க்கும் இருக்கு. இப்போ நம்ம இந்த கம்பளக்கொண்டா ஈகோ பார்க்குள்ள தான் என்ட்ரி ஆயிருக்கும். இதுக்கு என்ட்ரி ஃபீ பாத்தீங்கன்னா அடல்ட் பர் பர்சனுக்கு ₹50யும் சைல்டுக்கு ₹20யும் சார்ஜ் பண்றாங்க. இந்த பார்க் உள்ள போறதுக்கு 2 வீலருக்கு என்ட்ரி கிடையாது, ஆனா 4 வீலர்ஸ் அலோவ் பண்றாங்க. இதுக்கு பர் வெஹிக்கிள்க்கு ₹1000 சார்ஜ் பண்றாங்க. பார்க்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஹட் ஸ்டைல்ல இருக்கிற இந்த கெஃபிடீரியாவும் இங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரீ ஹவுஸ் வியூ பாயிண்ட்டும் தான். அழகான போட்டோசினிக்கான ஒரு பாயிண்ட் இது. இதுக்கு மேலே ஏறி போய் அழகான ஒரு ஹில் வியூவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்மளோட ட்ரெக்கிங் பாயிண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 ட்ரெக்கிங் பாயிண்ட்ஸ் இருக்கு. 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அப்படின்ட்டு ஏன் இருக்கு. நமக்கு ஏறிட்டு வந்திருந்ததுனால மினி ட்ரெக்கிங்கோட முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். இதுதான் போட்டிங். நல்ல ஒரு ஹில்லோட சூப்பரா இருந்துச்சு. இங்க கயாக்கிங் அண்ட் ரோபோட் ஆப்ஷன் இருக்கு. போட்டிங் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா ரோபோட்க்கு per பர்சனுக்கு ₹100ம் கயாக்கிங்க்கு ₹150யும் சார்ஜ் பண்றாங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 20 minutes. ஹில் வியூவோட சேர்த்து நல்ல ஒரு காமான போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். இது இல்லாம இந்த ஈகோ பார்க்ல ஜிப் லைனர், பர்மா பிரிட்ஜ், டயர் வாக், ஸ்கை வாக், ராக் கிளைம்பிங் அண்ட் ராப்லிங்னு நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் per பர்சனுக்கு 200, 300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எங்களோட லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸேஷன் டைம். ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலியோட கேங்காக வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்பாட் இது. என்னடா பிரியாணி பேக் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தா புளிசாதம் லெமன் சாதத்தை காட்டுறீங்கன்ற ஒரு லுக்கோட என்னோட ஹஸ்பண்ட், அப்பாடா இது இருக்கா அது போதும் அப்படின்ற லுக்கோட என் பையன்.
ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஈகோ பார்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்திரா காந்தி ஜுவாலஜிக்கல் பார்க்குக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ஜூ. உள்ள பேட்டரி கார் அண்ட் சைக்கிளிங் ஆப்ஷனும் இருக்குது. நாங்கள் போன டைமுக்கு எதுவுமே அவைலபிள் இல்லை. ஸோ நடந்தே போய் தான் எல்லாமே பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி எனர்ஜி எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆகியிருந்தது. ஸோ வீடியோ பெருசாக எதுவும் கவர் பண்ணலை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அனிமல்ஸை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டோம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நம்புகிறேன். அப்படி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அண்ட் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வைசாக்ல இன்னும் அழகழகான பிளேசஸை நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் இன்னும் வீடியோஸில். அண்ட் உங்களோட வைசாக் ட்ரிப் எப்போ அப்படின்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சீக்கிரமே பார்க்கலாம். பாய்.